தமிழ் கழுகு. டாஸ்மாக்ல நடக்காத ஒரு ஊழல் நடந்தது மாதிரியான வரவு செலவு கணக்கு பார்த்த உயர் அதிகாரிகள் மேல ஆளுங்கட்சி கடும் கோபத்துல இருக்கான். கடந்த 6 மாசமா டாஸ்மாக்ல விற்கிற மதுபானங்களுக்கான பணத்தை வசூல் செய்ய எல்லா டாஸ்மாக் விற்பனையாளர்களுக்கும் POS சொல்லப்படுற ஸ்கேன் செஞ்சு பணம் வாங்குற மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மெஷின் மூலமா பணத்தை வாங்குறதுக்கும் அதை முறையா கணக்கு காட்டுறதுக்கும் தேவையான பயிற்சியை விற்பனையாளர்களுக்கு உயரதிகாரிங்க கொடுக்கலையா. அதனால மெஷின் மூலமா வாங்கின பணத்தையும் ரொக்கமா வாங்கின மாதிரி ஊழியர்கள் கணக்கு காட்டினாங்களாம். கடந்த 6 மாசமா இப்படி காட்டப்பட்ட வரவு செலவு கணக்குகளை அந்தந்த ஏரியா டாஸ்மாக் அதிகாரிகள் அப்ரூவல் கொடுத்து ஓகே செஞ்சுட்டாங்களாம். ஆனா டாஸ்மாக் வரவு செலவு கணக்க பார்க்க வந்த CAG அதிகாரிங்க POS மெஷின் மூலமா வாங்கின பணம் நேரடியா வங்கிகளுக்கு போய் வங்கிகள்ல இருக்கிற பணத்தை ஏன் வரவு வைக்கல, எல்லாத்தையும் ரொக்கமா வாங்கினதா கணக்கு காட்டி எப்படி வரவு செலவு முடிச்சீங்க, வங்கியில இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துல ஊழல் செய்ய வழி பாக்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க டாஸ்மாக் உயரதிகாரிகளுக்கு வேர்த்திருச்சான். டாஸ்மாக் கடையில் இருக்கிற விற்பனையாளர்கள் தான் இந்த குளறுபடிகளுக்கு காரணம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு கடைக்காரங்க மேல பழிய போட்டுட்டாங்களாம். தங்களுக்கு போதுமான பயிற்சி கொடுக்காம மெஷினை கொடுத்த உயரதிகாரிங்க டெய்லி நாங்க கட்டின பணத்தை சரிபார்த்து எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் அதிகாரிகள் தான் காரணம்னு CAG அதிகாரிங்க கிட்ட கடைக்காரங்க சொன்னாங்களாம். ஏற்கனவே டாஸ்மாக்ல ஊழல்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க நடக்காத ஒரு ஊழல் நடந்தது மாதிரியான வரவு செலவு கணக்க பார்த்த அதிகாரிகள் மேல ஆளுங்கட்சி தரப்பு கடும் கோபத்தில் இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.